படம் வெளிவந்ததுக்கு பிறகு திரையரங்கில் பார்த்துவிட்டு நானும் என் மனைவியும் வந்துட்டு இருக்கும்போது என் மனைவி முகத்துல பயங்கரமான சோகம். அதுல இருக்கக்கூடிய 6 பாடல்கள் நான் தான் எழுதினேன். அந்த படமும் வெற்றி, பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. ஆனா என் மனைவி முகத்துல வந்து பயங்கரமான ஒரு சோகத்தோடய அவங்க வந்துட்டே இருந்தாங்க. அப்ப ரொம்ப சோகமா வந்த உடனே நான் வந்து கேட்டேன், படம் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குல்ல, 2 பேருக்கும் கண்ணு தெரியாம இந்த ஒரு கதை ரொம்ப சங்கடமா இருக்குல்ல அப்படிலாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். இல்ல அந்த சோகம்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல, இவ்வளவு நாள் பாட்டு எழுதுறீங்க ஆனா சரியா கரெக்டா ஒரு பாட்டு எழுத தெரியல உங்களுக்குங்கிறதா எனக்கு வருத்தம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பக்குனுச்சு, என்ன சொல்றாங்க அப்படின்னு. நான் உடனே அவங்கள கேட்டேன்ல, சரி அது அப்படியே ஒரு தப்பு பண்ணினா கூட என்ன தப்புன்னு சொல்லிடலாம்ல அப்படின்னு கேட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு காரணி பாட்டுன்னு சொல்லி ஒரு டீ சாப்பிட்டு அந்த பாட்டை சொல்லுங்க. நான் ஒத்தனுடையில தான் சித்தம் கலங்கிருச்சு, மொத்த உலகமும் மழையே சுத்தம் மறந்துருச்சு, நெஞ்சு குழியில கவிழிக்கிறது, நெத்தி நடுவில் அலங்கர சுத்தது, பால் கங்கல தீ சட்டிய போல் பொங்குறனே, கொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சு, ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சு, இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேட்டேன். இந்த பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சு கரெக்டா அப்படின்னு கேட்டாங்க. கரெக்ட் தானே, ஒரு பெட்ட புள்ள ஒரு பெண் பிள்ளை தொட்டுட்டால் ஒரு ஆணுடைய கொட்டம் அடங்கிடும். கண்ணீரின் கடைப்பார்வல் காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகான் பாரதாசன் எழுதியிருக்காருமா, அதை தான் நான் மாத்தி எழுதியிருக்கேன்லாம் விளக்கம் சொன்னேன். அதெல்லாம் ரைட்டு தான். பொட்டை புள்ள தொட்டதுமே எழுதுறீங்க இல்லையா, இந்த படத்துல 2 பேரும் மாற்றுத்திறனாளி, கண் பார்வை இல்லாதவர்கள். கண் பார்வை இல்லாதவர்களை பொட்டை என்று சொல்லுவோம் இல்லையா. அப்ப பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சுன்னா கண் பார்வை இல்லாத புள்ள தொட்டதுனாலதான் கொட்டம் அடங்கிடுச்சுன்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா என்று சொன்னார். உண்மையிலேயே நான் தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை பேரும் ஆகச்சிறந்த அறிவுடையவர்கள் என்பதை அன்றைக்கு தான் நான் வந்து புரிஞ்சேன்.